is Papali summer special facial பண்ண போகிறேன். ஸோ கைஸ் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னங்கோ டடா எப்படி அரைச்சிருக்கு பார்த்தீங்களா? க்யூட் கலர், க்யூட்டியாக இருக்குது. இன்றைக்கி ஃபேஷியல் செம்மையாக இருக்க போகுது. அதுலேருந்து ஜார்லேருந்து மிக்ஸி ஜார்லேருந்து இதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஸோ பாருங்க கைஸ், கலர் நல்லா ப்ரிட்டியாக இருக்குது. ஹல்வா மாதிரி இருக்கு, அப்படியே சாப்பிடும் போல. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம ஃபேஷியல் ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் பப்பாயா பேஸ்ட் போட்டேன். இதில் வந்து 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸுக்கு நம்ம வந்து கிளென்சர் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அல்லது அப்படியே வச்சு ஒரு காட்டன் ஆயிலில் துணியை தான் ஒன்று வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ஸ்கின்ல இருக்க வச்சுட்டு அப்புறமா ரிமூவ் பண்ணிடணும். சம்மர்ஸ் டைமில் வெளியில் போயிட்டு வந்தாலும் ஹார்ட் ஒர்க் எல்லாம் செஞ்சாலும் ஸ்கின்னு வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அது க்ளோ ஆகிறதுக்கு, ஸ்கின் நல்லா ஸ்மூத் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பப்பாயா ஃபேஷியல். ஃபேஷியல்லாம் நம்ம சும்மா ஃபேஸுக்கு மட்டும் பண்ணியாச்சுன்னா ஃபேஸுக்கு நெக்குக்குன்னு தனித்தனியாக தெரியும் கலர். அதனால எல்லாம் ஒன்றும் போல தெரியுதா, நெக்குக்கும் பண்ணணும் சேர்த்து ஃபேஷியல். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரிமூவ் பண்ணணும். ஸோ பேசணும். ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து பவுலில் போட்டு, நான் வந்து இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வரைக்கும் நான் வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன், மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளை சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நான் வந்து சர்க்கரை சேர்த்திக்க போகிறேன். சர்க்கரை வந்து ஸ்க்ரப்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கு ஃபேஸுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸ்க்ரப்னால் நல்லா ஓரளவுக்கு நம்ம மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுக்கணும். பாருங்கள், கிளென்சர் போட்டிருந்தது ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்க்ரப்பை வந்து
ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுக்க போகிறேன் பாரு. ஸோ இப்போ பாருங்க, மறுபடியும் நான் இன்னொரு பேக் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக திருப்பி நான் வந்து பப்பாயா பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்தது ரோஸ் வாட்டர் ஃபஸ்ட்லேயும் போட்டிருக்கேன். இருந்தாலும் 2வது டைமும் இதை வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கிறவங்க 2 டைம் யூஸ் பண்ணுறதுல தப்பில்லை. ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான பொருட்கள், தக்காளி, அதோட ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், ஃபேஸுக்கு நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதையும் மசாஜ் பண்ணி முடிஞ்சது. அடுத்தது இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டன் வச்சு இது தொடச்சி எடுத்துடலாம். இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து பப்பாளி பேஸ்ட் நான் போட்டு அதில் முல்தானி மிட்டி ஆட் பண்ண போகிறேன். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவு பார்த்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். போட்டு அடுத்து வந்து ஹனி, தேன் வந்து 1 ஸ்பூன், ஸோ தேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஃபேஸுக்கு நல்லா அப்ளை பண்ணிடணும். ஓகே, அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப இல்லை சுத்தமாகவே பேசக்கூடாது. எந்த ஒரு பேக்கு போட்டாலும் சரி, ஏன்னா அது சரியாக ஒர்க் செய்யாது. அதனால் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து பார்லரில் அப்படின்னா 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் வைப்பாங்க. ஸோ அதில் கெமிக்கல் இது நேச்சுரல், நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் காய வச்சுக்கலாம்.
ஸோ ஒன்றும் ஆகாது, சைடு எஃபெக்ட் இல்லை. நான் வச்சு இதை போட்டு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தேன். ஸோ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு அப்ளை பண்ணி அப்படியே காய விட்டுற வேண்டியது தான். ஓகே, வெயிட் அண்ட் சீ கைஸ். காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஃபேஷியல் பண்ண பப்பாயா வச்சு, ஸோ அதே போல் நீங்களும் வந்து சம்மர் டைமில் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா பப்பாயா வச்சு, ஸோ ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ப்ரிட்டி, அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் தெரிஞ்சு. ஓகே, டாடா பாய், குட் ஆஃபீஸ்.